கோனை எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் டேப் எடுத்து இந்த மாதிரி கிராஸில் ஒட்டிக்கணும். ஒட்டி இந்த மாதிரி நல்லா எட்ஜு டு எட்ஜு இது பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 2 இன்ச் டேப் எடுத்து இந்த வி செக்ஷன் இருக்குல்ல, கோனில் வி செக்ஷன் இருக்கும், அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே இதை எப்படி ஒட்டி ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணிக்கணும். அகைன் ஒரு 2 இன்ச் டேப் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒட்டினதுலேருந்து ஒரு 1 mm சைஸில் கொஞ்சம் மேலே ஒட்டி அதை சீல் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு டேப் எடுத்து செகண்டாக ஒட்டின டேப்பில் இருந்து கொஞ்சம் பாதியில் வச்சு இப்படி ஒட்டிட்டு கோனை இப்போ ஹோலாக சீல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அகெயின் ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லோ செக் பண்ணிக்கணும். ஸ்லோ எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணதை ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி நமக்கு பிரேக் ஆகாமல் கோன் ஃப்ளோவாக வருதில்ல, இந்த மாதிரி வரணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேக் பண்ண விதம் கரெக்டு. அடுத்து இந்த ஃப்ளோ செக் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா ஒரு பின் எடுத்து இந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, ஹோல்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒன்று இதை பின் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா செல்லோ டேப்பே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து சைடில் இருந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அகெயின் ஃபார்வர்டில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு டேப் எடுத்து ஃபோல்டு பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து ஃப்ரண்ட் சைடு டேப்பை கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி டைட்டாக இப்போ பார்க்கும்போதே நமக்கு கோம் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அகெயின் ஒரு டேப் எடுத்து டீ ஷேப்பில் ஒட்டிடணும். கோனோட டீ ஷேப்பில் ஒட்டிட்டு சைடில் இது வந்து டைட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து டைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் ஒரு டேப் எடுத்துடணும். இந்த மாதிரி இழுத்து சுருக்கமே இல்லாமல் ஒரு டேப் எடுத்து எக்ஸஸாக இருக்கிறத இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். இந்த மாதிரி டாப் போர்ஷனில் ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்ம கோன் சீல் பண்ணது ப்ரொசீஜர் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டாப் ஆஃப் த கோன் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு டேப் அடித்து இப்படி சுற்றிடணும். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம டீ ஷேப்பில் அடித்த டேப் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த டேப் நம்ம வந்து சீல் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே ஒரு டேப், இப்போ இன்கேஸ் நம்ம ஒட்டின பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இப்போ டோட்டலாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் வேக்கம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோன் ப்ராப்பராக ரெடி.